அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது. 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense Train Sense Consults மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இது இணையவழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க பார்த்திங்கன்னா இணைய வழியில் நம்ம நற்புலரியில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதத்தும் வழங்கப்பட தலைப்பின் கீழே மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் தமிழ் இலக்கிய நடையில் சொல்கிறதுல இவங்களோட தனி சிறப்பு. இலக்கியங்களை ரெஃபரன்ஸை சொல்கிறது பேசுகிறது இவங்களுடைய செஷனில் தனி சிறப்பு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பங்கேற்று தன்னுடைய பின்னோட்டங்களையும் வழங்கி வரும் நபர். இவங்க நற்புலரி அல்லாது பல தளங்களில் பார்த்திங்கன்னா தன்னுடைய தமிழ் சொற்பொழிவோட இலக்கியங்களோட சில செஷன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற தளங்களில் இணைய வழியில் புத்தக திறனாய்வும் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க தமிழ் இலக்கியங்கள், தமிழ் மேலே உள்ள ஆர்வம், இதனால் இவங்களோட செஷன் தமிழ் இலக்கியங்களை தழுவி இருக்கிற அட் த சேம் டைம் இவங்க பார்த்திங்கன்னா ஹிந்தி கிளாஸஸ், ஹிந்தியில் சர்டிஃபிகேஷன் அண்ட் டிப்ளமோ இந்த மாதிரி இருக்குது. இதில் ஹிந்தி கிளாஸஸ் இணைய வழியிலையும் டைரெக்டாகவும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க மூலமா நிறையா நல்ல உள்ளங்கள் இந்த தளத்தில் அறிமுகமாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ரம்யா மேடம் கூட லாவண்யா மேமோட ஒரு ஃப்ரெண்ட் மூலயமா தான் இங்கே வந்தாங்க. ஸோ இவங்க யாஸ் அகாடமி அப்படின்ற ஒரு ஹிந்தி கிளாஸ் அகாடமி, ஹிந்தி இங்கிலீஷ் இந்த ட்ரைனிங் கொடுக்குற அகாடமியை நிறுவி வராங்க. இவங்க இதனுடைய யாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் வராங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரனான இன்றைய ஆளுமை லாவண்யா மணிமுத்து மேம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியர் மேம், கிளியர். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அனைவருக்கும் இனிய நற்புலரி. சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த தலைப்புகள், அந்த தலைப்பை வெவ்வேறு கோணத்தில் இருந்து ஒவ்வொருவரும் அணுகுகின்றது எப்படி அப்படிங்கிற ஒரு வகையில சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. அந்த வகையில இன்று எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் நன்றி சொல்கின்றேன். அந்த வாய்ப்பை கொடுத்த ஃபவுண்டர் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோட ஸ்கிரீன் தெளிவா தெரியுதுங்களா? எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம், தெரியுது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, நம்மளுடைய தலைப்புக்குள்ள போயிடலாம். இந்த மாதத்திற்கான தலைப்பு மூடனாய் இருங்கள், பி அன் இடியட் அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நம்மளுடைய அந்த மூடனாய் இருங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. முதல்ல இந்த மூடன் அப்படிங்கிற வார்த்தை என்னென்ன இல்ல புரிதல் இல்லாதவர், இல்ல பொறுப்பற்றவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்படி இல்லைன்னா இன்னும் அடுத்து என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, தன் செயலை விடுத்து பிறருடைய செயலை செய்பவன் மூடனா இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய விதமான அந்த மூடன் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தமே வெவ்வேறு விதமா இருக்கின்றது. இப்ப நம்ம இங்க புரிதல் இல்லாதவர், அறிவு இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு கோணத்துல அணுகுனா எப்படி இருக்குங்கிறது தான் இன்றைக்கான பார்வை. இப்ப இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் மூடனா இருங்கள்னா ஏன் மூடனா இருக்கணும்னு சொன்னாங்க.
மூடனா இருக்கணும். இந்த ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு. நான் வந்து 2 ஃபோக்கஸ் பண்ண போறேன் இப்போ. மெயின் எப்போ, ஏன் அப்படிங்கிறதா மெயின். எப்போ மூடனா இருக்கணும், ஏன் மூடனா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப மூடனா இருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கறனால தான் அது இந்த மாதத்திற்கான தலைப்பை நம்ம வச்சிருக்கோம். அப்போ அதுல ஏன் மூடனா இருக்கணும், எப்படி மூடனா இருக்கணும் அப்படிங்கறத சில எக்ஸாம்பிள்ஸோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த மூடனான் இருங்கள் அப்படிங்கறதுல முதல்ல நம்மளுடைய சமூகத்துல இருக்கின்ற பழக்க வழக்கங்கள், நிறைய பழக்க வழக்கங்கள், இல்ல அந்த ஒவ்வொரு சமூகம், ஒவ்வொரு குரூப்பா இருக்காங்க இல்லையா, இல்ல ஒவ்வொரு இடம் சார்ந்து இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு நிறைய மூட நம்பிக்கைகள் நம்மளுடைய சொசைட்டில இருக்கு. மூட நம்பிக்கைகள் அது திணிக்கப்பட்டு அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரியான விஷயத்துல நிறைய மூட நம்பிக்கைகள் நம்மளுடைய சொசைட்டில இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பெற்றவர்களுக்குன்னு சில வரைமுறை, பெண் குழந்தை பெற்று வைத்திருக்கிற உனக்கு இது என்ன அப்படின்ற மாதிரி சில இடத்துல மரியாதை கூட சமூகத்துல பெண் குழந்தைகள் மற்றும் பெற்றிருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி விதவை பெண்களுக்கான மரியாதை கிடைக்காது, குழந்தை இல்லாதவர்களுக்கான மரியாதை கிடைக்காது, டைவர்சிக்கான மரியாதை கிடைக்காது. சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் ஊறி போயிட்டு எல்லாருடைய மனதும் கஷ்டப்படுகிறதே அவங்களுக்கு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒளிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இதுல நடந்துட்டு இருக்கு. உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கதை வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல நடந்த ஒரு கதை அப்படின்ற மாதிரி, ஒரு ட்ரைபல்ஸ் கடையில நடந்த ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஹிந்தில ஒரு அழகான கதை, தந்தாரா வாமிரோ கதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெவ்வேறு கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த தந்தாரங்கிற பையனும் வாமிரோ அப்படிங்கிற அந்த பொண்ணும் வெவ்வேறு கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட ஊர் பழக்கம் என்னன்னா, ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க இன்னொரு கிராமத்துல இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்கள் வகுத்த ஒரு ஊர். ஆனா இவங்க 2 பேரும் எதிர்பாராத விதமா சந்திக்கிறாங்க, 2 பேருக்கும் பிடிச்சிருது, பழகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அதை அவங்க அம்மா பாத்துறாங்க. அந்த வாமிரோங்கிற பொண்ணோட அம்மா அதை பார்த்துட்டு அவங்கள வந்து அந்த பையனை கண்டபடி திட்டுறாங்க. அவங்க திட்டுறதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பயங்கர கோபமா திட்டுறாங்க. அப்ப அவன் கையில எப்பவுமே ஒரு உட்டன் ஸ்வாட் அந்த பையன் வச்சிருப்பான். அது யாருமே பாத்துக்கவே மாட்டாங்க, அவனை விட்டு பிரிஞ்சும் இருக்காது, எப்பவுமே அவன் கூடவே வச்சிருப்பான். ஆனா யாருமே அதை எப்படி அவன் யூஸ் பண்றான்னு பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த பையன் கோவமா எல்லாரும் என்ன திட்டுறாங்களேன்ற கோபத்துல அந்த வேகமா அந்த வாளை வெளியே எடுத்து அப்படி தரையில குத்துறான். குத்துற வேகத்துல அந்த கோபத்தோடவே வேகமா அதை திருப்பி பிடுங்கி எடுக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஐலாண்டு, அந்த குத்துன இடம் அப்படியே உடைஞ்சு 2ஆ பிரிஞ்சிருதான், ஐலாண்டாவே பிரிஞ்சிருது. அதான் அந்தமான்ல வந்து 2 வெவ்வேறு விதமான அந்தமான், நிக்கோபார், அந்த அந்தமான் அப்படின்னு தனித்தனியா ஐலாண்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த இளைஞனா இருந்தவன் ரொம்ப டல் ஆயிடுறான் அப்படிங்கிற மாதிரி. அதே போல இந்த வாமிரோங்கிற பொண்ணு எங்க போனானே தெரியல, காணாம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதுக்கப்புறம் என்ன மாற்றம் வந்து ஏற்பட்டது அப்படின்னா, இப்ப வந்து வேற வேற ஊருக்குள்ள இருக்கிற மக்களுக்கு இடையில கல்யாணம் நடந்துக்குது அந்த ஊர்ல இப்போ அப்படின்ற மாதிரி அந்த கதை வந்து முடியுது. எப்படி மனசு மாற்றம் ஏற்படுதுன்றதோட இந்த மாதிரி ஒரு கதை. அப்ப இப்படி ஒரு நம்பிக்கையில ஒரு அழகான காதல் அந்த இடத்துல சிதைந்து போயிருது. அந்த இடத்துல கொஞ்சம் அவர்கள் அந்த புரிதல் இல்லாமலே இருந்திருந்தா, ஒருவேளை மூடனா இருந்திருந்தா, அந்த அழகான காதல் இன்னும் பல சந்தோஷமான தருணங்களை சந்தித்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அந்த மூடனா அந்த சில இடங்கள்ல பெருசா புரிதல் இல்லாம இதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததற்கு இன்னொரு சிறப்பான உதாரணமாக எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேள்பாரியில ஒரு காட்சி வரும். கொற்றவை கூத்து நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குலத்தை சார்ந்தவர்கள், ஏன்னா அந்த பாரியோட பரம்பு மலையில வந்து பல குலத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில கைவிடப்பட்டவர்களாகவோ அங்கிருந்து தப்பி பிழைத்து வந்தவர்கள் எல்லாருக்குமே அடைக்கலம் கொடுத்துதான் பாரி வந்து அங்க எல்லாரையும் இருக்க வச்சிருப்பாங்க, பாத்துக்குவாரு. அப்போ ஒவ்வொரு குலத்தை சார்ந்தவர்களும் அந்த ஒவ்வொரு கொற்றவை கூத்து 18 நாள் நடக்கிறதுல அவங்களுடைய குலம் சார்ந்த ஒரு வாத்தியங்கள், உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த இதை பத்தின கதைகளை வந்து நாடகமாவும் பாட்டாவும் நடனமாவும் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நாகர்குலத்தோட இது வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த நாகர்குலத்தோட நடக்கும் பொழுது தீக்களி நடனம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல வந்து தீ பட்டாலும் உண்ணாகாத மாதிரியான ஒரு விதமான ஜெல் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தீக்களி நடனம் அந்த தடவிட்டு ஆடுவாங்க. அப்ப ஆடும் பொழுதுதான் அந்த பாரிக்கு வந்து அந்த இடத்துல ஒரு உண்மை புரியும். தன்னுடைய மகள் அங்கவையும் நாகர்குலத்தை சேர்ந்த அந்த பையனும் தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்பதான் அவங்க வந்து விரும்புறாங்கன்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. அப்ப வந்து அவர் சொல்றாரு, பக்கத்துல கபிலர் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்க வந்து இது நாகர்குலத்தை சேர்ந்த பையன் தான் எனக்கு மருமகனா வரப்போறாங்கிறது. என்னுடைய பேர குழந்தைகளோட இதுல வந்து அந்த நாகர்குலத்துல இருக்கிற இதுல வந்து இருக்கிறவங்களோட கண்கள்ல நீல நிற வளையம் இருக்குமா கண்களுக்குள்ள.
அந்த நீல நிற வளையத்தோட என்னுடைய பேர குழந்தையை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கும். கலப்புகளில் தானே புதுமை பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு அந்த அந்த முந்தின கதையில நம்ம எப்படி ஒரு சோகமான ஒரு நிகழ்வுக்குள்ள அந்த கதை போய் முடிஞ்சுச்சு. அது அப்படியே இந்த கதையில பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மூடத்தனத்தோட அந்த புரிதல் இந்த சமூகம் வச்சிருக்கிற கட்டமைப்ப விட்டுட்டு புரிதல் இல்லாத மாரி இருந்து, அத எவ்வளவு அழகா அவர் ஏத்துக்கிட்ட விஷயம், ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு விதை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அப்போ எங்க இருக்கணும்? ஏன் இருக்கணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம இருந்தோம்னா, அதற்கான பலன்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதேபோல உங்க எல்லாருக்குமே கடையேழு வள்ளல்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல ஒருத்தர் ரொம்ப சிறப்பான வள்ளல் வந்து நள்ளி அப்படிங்கிறவரு. அவர் வந்து வருகின்ற பாணர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாராம். அப்போ ஒரு பாணர் இவர பத்தி நெறைய பேர் வந்து என்னன்னா, எல்லாருக்குமே அந்த ராஜாக்கள் பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயா போய் பாட்டு பாடி பரிசில் பெற்று வர்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அடுத்து அவங்க வழியில பார்க்கிற வெவ்வேறு பாணர்கள்ட்ட சொல்றாங்க. இந்த மாரி இங்க ஒருத்தர் இருக்காரு. இவர் சிறப்பா நீங்க வந்து பாடல்கள் பாடுனீங்கன்னா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாருன்றத கேள்விப்பட்டு தான் நெறைய பேர் வராங்க. அப்படி ஒருத்தர் வர்றாரு, ஒரு பாணர் அ இந்த நள்ளியோட தலைநகரத்துக்கு வராங்க. வந்துட்டு அவங்க இது பண்ணும்பொழுது, அப்ப கரெக்ட்டா நள்ளி என்ன செய்றாருன்னா, நான் வெளியில ஒரு முக்கியமான வேலையா கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க என்னுடைய அரண்மனையில தங்குங்க. நான் வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வைக்கிறேன். நீங்க என்னுடைய அரண்மனையில் தங்குங்க. நான் வந்து உங்களுடைய பாடலை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரோட வேலைய முடிக்க. அவரோட வேலைய முடிச்சுட்டு அவர் வந்து திரும்பி வராரு. வரும்பொழுது பார்த்தா இவங்கலாம் வந்து அப்படியே அவருடைய உபசரிப்புல வந்து திளைத்து போயிருக்காங்க. அப்படியே சாப்பாடு குடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற உணவு, உடை, தூங்கி அந்த உணவு சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல தூங்கி எந்திரிச்சா திருப்பி உடனே சாப்பிடுறதற்கு சிற்றுண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரிசையா வந்துட்டே இருக்கு. அப்ப வந்து அந்த பாணர்கள்லாம் சொல்றது என்னன்னா, நீங்க குடுத்த அந்த இதுல வந்து நாங்க எங்களையே மறந்துட்டோம். எங்களோட அடையாளமே யாருக்குமே தெரியாம போயிடுற அளவுக்கு நீங்க வந்து எங்கள கவனிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, ம் இந்த அப்ப வந்து ஒரு நாள் அவருக்குன்னு இந்த நாள்ல வந்து நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் என்ன செய்றாருன்னா, சரி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தினமும் காலையில அவங்க எந்திரிச்சு பழகுறது வந்து அந்த இசையை வந்து முறையா பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறனால, பயிற்சி பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அந்த ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யாழ வந்து யாழ் கருவி தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும். அந்த யாழ் அப்படிங்கிற இசை கருவிய மீட்டிக்கிட்டே அவர் வந்து மருதப்பண் அப்படிங்கிற அந்த ஒரு வகையான அத வந்து வாசிச்சுட்டு இருக்காரு. இப்ப காலையில் வாசிக்கிறவர் வந்து மருதப்பண், மாலையில் இசைக்கும் பண் வந்து செவ்வழி பண். இப்ப இவர் காலையில பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறனால இவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சிறப்பா உட்கார்ந்து அத பயிற்சி பண்ணிட்டே இருக்காரு. அதிலேயே மூழ்கிறாரு அந்த பாணர். அப்படியே நேரம் கடந்து சாயந்தரம் ஆயிடுது. இவங்க எல்லாம் சரி வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்றாங்க. இப்ப இவரோட மனம் அந்த காலையில் செய்த பயிற்சி மூலமா அதற்குள்ளவே மூழ்கி போனனால, சாயந்தரம்ங்கிறத மறந்துட்டு, இவர் அவங்க எல்லாரும் வாசிக்க சொல்லும் பொழுது, மறுபடியும் அந்த மருதப்பண்ணையே வாசிக்கிறாரு. ஆனா அவர் வாசிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, செவ்வழிப்பண். அப்போ யாருமே எதுவுமே சொல்லல. அவர் வாசிச்சு முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நள்ளி பேசும்பொழுது சொல்கிறார், அவர் வந்து அவ்வளவு தூரம் அந்த மருதப்பண்ணில் மூழ்கிய காரணத்தினால், அவர் வந்து இப்பொழுது வாசிக்க வேண்டிய செவ்வழிப்பண்ண விட்டுட்டு, மருதப்பண்ணையே வாசிச்சுட்டாருன்னு அவர் வந்து முடியும் பொழுது நள்ளி வந்து சொல்றாரு. அத வந்து குறையா சொல்லல, ஒரு பெருமையா சொல்றாரு. சொன்ன உடனே தான் அந்த பாணருக்கே புரியுது, நம்ம நேரத்தையே மறந்து இந்த மருதப்பண்ணை இசைச்சிருக்கோம். அப்ப அங்க வந்திருந்த இன்னொரு பாணர் சொல்றாராம், நீங்க அந்த அளவுக்கு எங்கள உபசரிச்சு காலை, மாலைன்னு எதுவுமே தெரியாம நீங்க எங்கள அப்படி உபசரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து அவையில இருந்தவங்க எல்லாருமே வாசிக்க ஆரம்பிச்ச உடனே, "ஏய் நிறுத்து நிறுத்து, நீ காலையில வாசிக்கிறத வாசிக்கிறப்பா, சாயந்தரம் வாசிக்கிறத வாசி" அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த அருமையான இசை பண்ணுடைய நிகழ்வு வேறு விதமா போயிருக்கணும். அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அறிஞர்கள், அரசவையில இருக்கிற எல்லாரும் இருந்தா கூட, கொஞ்சம் அந்த இடத்தில் தங்களை தாங்களாகவே இல்லாதவர்களாகவும், புரிதல் இல்லாதவர்களாகவும் அமைதியாக உட்கார்ந்திருந்து அதை கவனித்ததால் அந்த அழகான ஒரு இசைப்பண் வெளியீடு வந்து அந்த இடத்துல அழகா நடந்தது. அப்போ இது ஏன் இந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஒரு சபை நாகரிகம் கருதி. அல்லது இந்த மாரியான சூழ்நிலை அவர் பயிற்சியின் காரணமாக இதுல மூழ்கிட்டாருங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்தத அப்படியே புரிதல் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து இருந்ததுனால தான் அது நடந்தது. அப்போ எங்க நம்ம வந்து மூடனா இருக்கணும், ஏன் இருக்கணுங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து அத கண்டிப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புகைப்படத்துல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நெறைய விஷயங்கள் பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். பாகுபலில வர 2 காட்சிகள் அங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த தேவசேனா அந்த பல்லக்கு சிவிகையில இருந்து அப்படியே அழகா வெளியில வந்து அந்த எதிர்த்து வந்த அவங்க ஒரு கூட்டமா வந்து அவங்கள எதிர்க்கிறாங்க. அப்ப அத எப்படி அந்த வாழை வைத்து அத துணிய கிழிச்சுட்டு வந்து அப்படியே அவங்களுடைய கண்கள் தெரியிற அந்த காட்சி. அது வந்து எல்லாருமே பயங்கரமா ரசிச்ச ஒரு காட்சி.
அந்த காட்சியில தான் அவர் என்ன செய்றாரு, பாகுபலிக்கு இந்த பெண் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அது காதலாக மாறுகின்றது. உடனே இந்த பொண்ணோட நம்ம போகணும், இவங்கள வந்து இது கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த விருப்பம் வந்து அதிகமாயிடுது. உடனே அவர் என்ன செய்றாரு, தன்னை மூடனாக காட்டிக்கொண்டு அந்த பெண்ணுடைய அரண்மனைக்கு அவர் வந்து அங்க போறாரு. அப்போ தன்னுடைய பிடித்தவர்களிடம் தன்னை தன்னுடைய அன்புக்குரியவர்களா அவர் வந்து அவங்கள பெண்ண தேர்ந்தெடுத்துட்டாரு. அப்ப அவங்களுடைய அன்பை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற இடத்துல அவர் எவ்வளவு பெரிய மாவீரனா இருந்தா கூட, தன்னுடைய அன்புக்குரியவர்களிடம் அந்த அன்பை திரும்பி பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால, தன்னை அந்த இடத்தில் ஒரு மூடனாக காட்டிக்கொண்டு, அங்கே போய் கடைசியில அது வந்து அவர் வெற்றியும் பெறுகிறார். அப்போ அந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல இருக்கணும்? அவருக்கு பிடித்தமானதா ஆகிறது. அதனால நம்ம அந்த இடத்துல இதா இருந்தா பரவாயில்ல. மூடனாய் காட்டிக்கொண்டாலும் பரவாயில்லைன்னு ஒரு மாவீரன் முடிவெடுத்து போறான் அப்படிங்கும் பொழுது, அந்த மூடத்தனத்தின் முக்கியத்துவம் இந்த இடத்தில் தெளிவா வருது. அதே பாகுபலி படத்துல இன்னொரு காட்சி, இந்த தேவசேனாவை கைது செய்து அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஜமாதா கிட்ட இருந்து வந்த கடிதத்திற்கு அப்புறம் இவர் தன்னை பற்றிய விவரங்களை சொல்லி, உன்னை எங்கேயும் தலைகுனிய விட மாட்டேன், என்னோட வா, கைதியா நீ வரமாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. நீ என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அரசவையில நிக்க வைக்கும் பொழுது, அந்த பொண்ணு வந்து இவருக்காக பார்க்கப்பட்ட பெண் அல்ல, தன்னுடைய அண்ணனுக்காக பார்க்கப்பட்ட பெண்ணுங்கிற விவரம் எல்லாம் தெரிய வருது. அப்போ பல விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது, இறுதியாக அவமதித்த குற்றத்திற்காக இவர் வந்து அரண்மனையை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஒரு காட்சிகள், அந்த திருமணம் நடந்து இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவமதிச்சுட்டாங்க. அந்த ஒருத்தர் வந்து தேவசேனாவை வந்து கைது செஞ்சு இது பண்ணிட்டு வரும் பொழுது அவமதிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வெளியே அனுப்புற ஒரு காட்சி. அப்ப அந்த நேரத்துல கொஞ்சம் அந்த தன்னை சுற்றி நடந்த அந்த மூடத்தனத்தை விட்டு அந்த இடத்துல அவங்க மூடனா, அந்த ராஜமாதா வந்து மூடனா ஆனனாலதான் அந்த சூழ்நிலை என்ன, அதுல என்ன சூட்சுமம் வச்சு அவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க காய் நகர்த்திருக்காங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க மாட்டாம உண்மையிலேயே அந்த இடத்துல அவங்க மூடனா இருந்துட்டாங்க. அவங்க ஒருவேளை கொஞ்சம் அந்த மூடத்தனத்தை விட்டு அந்த இடத்துல தெளிவான புரிதலோட இருந்திருந்தா நல்ல ஒரு ராஜா கையில அந்த நாட்டுடைய அரசாட்சியை வந்து ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டு அவர்கள் தவறிய காரணத்தினால் அந்த இடத்துல மாற்றி அந்த வேற ஒருவருக்கு வந்து அரச பதவி பிரமாணம் அவங்க செஞ்சு வச்சிடுற மாதிரியான சூழ்நிலை. அப்போ இந்த இடத்துல அந்த மூடனா இருந்திருக்க கூடாத இடத்துல அவங்க மூடனா இருந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நம்ம அந்த எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி எழுந்தது இல்லையா? அந்த படம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் இவ்வளவு அறிவா, ஏன்னா அவ்வளவு பெரிய சாசனத்தையே அவங்க எடுத்து நடத்தின ஒரு ராஜமாதா இப்படி ஒரு சூழ்நிலையில மூடனாய் இருந்ததன் காரணமாக ஏற்பட்டது விளைவு பல்வேறு விதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன மாதிரியான நம்மளோட சமூகத்தில் இருக்கின்ற நிறைய பிரச்சனைகள், பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கு. ரைட் ஃப்ரம் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து பாவர்ட்டி, எக்கானமி, என்விரான்மெண்ட் பொல்யூஷன், எத்தனையோ விதமான வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. இதுல நிறைய பிரச்சனைகள் வந்து நம்முடைய மூடத்தனத்தினால் தான் உருவாகின்றன. நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய மூடத்தனத்தினால், தேவையில்லாத இடத்தில் நாம் மூடனாக இருந்த காரணத்தினால் தான் நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் உருவாகின்றன. நிறைய இடங்கள்ல நம்ம வந்து மூடனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அதாவது அந்த மூடனா இருக்காம எப்படி அந்த புரிதலோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனைகள், அதாவது நிறைய அந்த லிஸ்ட் நம்ம சோசியல் இஷ்யூஸ்ன்னு எடுக்கும் பொழுது வருகின்ற சார்ட்டே இன்னும் பெருசா நிறைய எல்லாம் இருந்தது, கொஞ்சமாக இருந்தது. ஆனா எனக்கு வந்து தேடும் பொழுது நிறைய அதிகமா கரண்டா நம்ம ரொம்ப எல்லாருமே ஃபெமிலியரைஸ் ஆகி ஃபேஸ் பண்ற இஷ்யூஸா இருந்தது வந்து இந்த ஒரு விஷயம் தான். அதுல இருந்து எடுத்ததுதான். ஏன்னா இப்ப மூடனா இருந்தோம் அப்படின்னா அந்த வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அந்த பேசிக்கா ஒரு புரிதலோட வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலோட இருந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னா பெருசா அளவுக்குள்ள ரொம்ப அறிவுத்தரமா யோசிச்சு ரொம்ப பிரச்சனைகளுக்குள்ள போய் பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்குள்ள சிக்கி நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய சமூகத்துல நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன அடிப்படையா நம்ம செஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல நம்ம மூடனா இருந்தா இப்படி ஒரு சூழ்நிலை வராதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுடைய அறிவை கலட்டி வைத்து விட்டு மூடனாக இருந்து விடுவோம், இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மூடத்தனத்தை விட்டு வெளியே வருவோம்னு அந்த கேப் எங்க, அந்த லைன் எங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சமூக பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த விண்டோ, இந்த ஸ்கிரீன்ஷாட்டே வந்து தேவையே இல்லாம போயிரும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. அடுத்ததா கொஞ்சம் இதிகாசத்துக்குள்ள போகலாம். திரைப்படத்துல இருந்து கரண்ட் பிரச்சனைக்கு வந்துட்டு இப்ப இதிகாசத்துக்கு போறோம். நிறைய இடங்கள்ல நீங்க பைபிள்ல வந்து இந்த மூடன் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தினதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதிமொழிகள் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா, பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். இந்த மூடன் அப்படிங்கிறவன் வந்து அவனுக்கு கிடைக்கின்ற அந்த ஞானத்தையும் அடுத்தவங்க எடுத்து சொல்ற விஷயத்தையும் அசட்டையா எடுத்துக்காம நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரியும், இவங்க எல்லாம் சொல்றத நம்ம கேட்கணுமான அந்த வெவ்வேறு இது
நீலாம் ஒரு ஆள்னு வந்து என்கிட்ட சொல்ற அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த அசட்டைத்தனம் வந்து பெரிய ஒரு இத குடுக்குது அப்படின்னு. அடுத்து அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஞானம் அப்படிங்கிற விஷயம், அந்த அறிவு அப்படிங்கிற விஷயம், ஞானம், விஸ்டம் அப்படிங்கிறது வந்து எட்டாத உயரத்துல தான் இருக்கும் அப்படின்னு பைபிள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த ராமாயண அந்த மகாபாரத கதைக்குள்ள வரலாம். அஸ்வத்தாமா அப்படிங்கிற ஒரு இங்க ஒரு போட்டிருக்கேன். அந்த அஸ்வத்தாமன் யாருன்னு தெரியுங்களா? பதில் யாராவது சொல்ல முடியுங்களா? அஸ்வத்தாமன். துரோணருடைய பையன். துரோணாச்சாரியாருடைய பையன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்த குரு, அவருடைய பையன் தான் அஸ்வத்தாமன், தலை சிறந்த வீரன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த துரோணாச்சாரியார் வந்து எதிரி இதுல இருக்கிறாரு. பாண்டவர்களோட எதிரியான கௌரவர்களோட கூட்டத்துல அவங்களோட சேர்ந்து போரிடுறாரு. அப்போ அவரை வந்து வீழ்த்துறது ரொம்ப கடினம் அப்படிங்கறனால என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்துல அவருக்கு ரொம்ப பிரியமான மகன் அஸ்வத்தாமன் யானை இறந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் மூலமா சொல்ல வச்சோம்னா, தர்மன் வந்து பொய் சொல்ல மாட்டாருன்னு நம்பி அவர் மனம் தளர்ந்துருவாரு, அவரை எளிதா அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வராங்க. அதே மாதிரி அதை செஞ்சு இவர துரோணர் வந்து அவங்க எல்லாரும் கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் கேள்விப்பட்ட அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் மேல பயங்கர கோபத்தோட வராரு அப்படின்னா, அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய அஸ்திரம் இருந்தது, நாராயண அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விஷ்ணு கொடுத்த அஸ்திரம். அந்த அஸ்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான அம்புகள் அதுல இருந்து வெளிவருமா. அது வந்து எல்லாரும் அதற்கு அகேன்ஸ்டா யாரெல்லாம் ஆயுதம் ஏந்தி நிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போறது மட்டும்தான் அதோட வேலை. ஆனா ஆயுதம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒண்ணுமே செய்யாதான், அது அப்படியே திரும்பி போயிடுமா அந்த அஸ்திரம். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான அஸ்திரம். அது வந்து யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, விஷ்ணு பகவான், துரோணர், பரசுராமர், அதுக்கப்புறம் விஷ்ணு கிட்ட வேண்டிதான் இவர் வந்து அஸ்வத்தாமனுக்கு அந்த அஸ்திரம் கிடைச்சிருக்கும். பாண்டவர்களை அழிக்கணும்னு சொல்லியே அவர் வந்து சுதர்சன சக்கரத்தை போய் கேட்பாரு கிருஷ்ணர்கிட்ட. அதை விட பவர்ஃபுல்லானதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண அஸ்திரத்தை கொடுத்துருவாரு விஷ்ணு பகவான். அப்போ அந்த அஸ்திரத்தை ஏவி அனுப்புறாரு. அதை ஒரு தடவை தான் பிரயோகப்படுத்த முடியும், அதை வந்து யாராலையும் எதிர்க்க முடியாதுங்கிற சூழ்நிலை. அப்போ அது எல்லாரையும் நோக்கி வருது, பாண்டவர்களை நோக்கி ஆயிரக்கணக்கான அம்புகள் வருது, மொத்தமா அழிய போறோங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு அனைவரும் பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கடகடன்னு பாண்டவர் சேனை எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு அந்த அஸ்திரத்தை பணிஞ்சு எல்லாரும் நிக்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்டுட்டு இப்படி நிக்கிறாங்க. ஆனா அந்த பீமன் மட்டும், என்னடா என்னைய நீங்க எதிர்த்து வரீங்களா, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பீமன் மட்டும் எதிர்த்து சண்டை போடுறான்.